இந்த உலகத்தில் ஒரு பெண்ணின் ஆம் என்ற ஒரு தீர்மானம் பல குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றியது. இந்த கதை அதிகாரம் பற்றிய கதை அல்ல, பதவி பற்றிய கதை அல்ல, பணபலம் பற்றிய கதை அல்ல, ஆனால் விசுவாசம் மட்டும் கொண்ட ஒரு பெண்ணின் கதை. அவரின் பெயர் ஏமி கார்மைக்கேல். 1867ஆம் ஆண்டு அயர்லாந்து நாட்டில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஏமி கார்மைக்கேல் பிறந்தார். அவர் குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக இருந்தது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய தந்தையின் மரணம் அந்த குடும்பத்தை பெரிய கஷ்டத்திற்குள் கொண்டு சென்றது. கஷ்டங்கள் வந்தாலும் ஏமியின் உள்ளத்தில் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை: தேவன் மேலிருந்த அவளுடைய விசுவாசம். சிறுவயதிலிருந்தே ஜெபமும் வேதாகமமும் அவளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. இயேசுவை நேசிப்பது வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையால் என்பதை அவள் கற்றுக்கொண்டாள். 25 முதல் 27 வயது இருக்கும் காலத்தில் அவளுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய ஒரு அழைப்பை அவள் உள்ளுக்குள் உணர்ந்தாள். உன் வாழ்க்கை உனக்காக அல்ல, எனக்காக. அந்த ஒரு அழைப்பே அவளை மிஷனரி பாதைக்குள் அழைத்துச் சென்றது.